உலக நாடுகள் எல்லாமே தங்களோட ராணுவத்துக்காக பல பில்லியன் டாலர்களை செலவு பண்ணிட்டு இருக்கும்போது இந்தியா ரொம்ப அமைதியா தன்னுடைய விவசாய ஏற்றுமதியை ஒரு பெரிய உச்சத்துக்கு கொண்டு போயிருக்கு. ஆமா, இது வெறும் நம்பர் கிடையாது. இது ஒரு மாபெரும் பொருளாதார வியூகம். கண்டிப்பா. வணக்கம், ஹை yield சிந்தசிஸ் டேஷ்போர்ட் ஃபார் ஏப்ரல் 30 2026க்கு உங்களை வரவேற்கிறேன். காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்காக ப்ரிப்பேர் பண்றவங்களுக்கு உங்களோட ப்ரிப்பரேஷனை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போற ஒரு கச்சிதமான டீப் டைவ் இன்டு கரண்ட் அஃபேர்ஸ் தான் இந்த செஷன். எக்ஸாக்ட்லி. நீங்க யூபிஎஸ்சி, பேங்கிங், எஸ்எஸ்சி, ரயில்வே அல்லது ஸ்டேட் பிஎஸ்சின்னு எந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணாலும் இந்த செஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரைட். அண்ட் உங்களோட தொடர் பயிற்சிக்காக எங்களோட டெலிகிராம் சேனல்ல ஃபாலோ பண்ணுங்க. அதற்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இணைக்கப்பட்டிருக்கு. இப்போ இன்னைக்கு நம்மளோட மிஷன் என்னன்னு சொல்லிடலாம். ஷூர். இன்னைக்கு நம்ம மிஷன் ரொம்பவே கிளியரா இருக்கு. பேங்கிங், எஸ்எஸ்சி, ரயில்வே மற்றும் யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸை குறிவைத்து மேக்ரோ எக்கனாமி, நேஷனல் இன்ஃப்ரா, ஆர்பிஐ பாலிசி, டிஃபென்ஸ் அப்புறம் ஃபேக்சுவல் ட்ரிவியா என ஒரு முழுமையான கவரேஜ் நாம கொடுக்க போறோம். எந்த டாபிக்கும் மிஸ் ஆகாது. சூப்பர். அப்போ இந்த மேக்ரோ எக்கனாமி அண்ட் டிஃபென்ஸ் பட்ஜெட்ல இருந்தே நம்மளோட அனாலிசிஸ தொடங்கலாம். உலக அளவுல எந்தெந்த நாடுகள் ராணுவத்துக்கு எவ்வளவு செலவு பண்றாங்க அப்படிங்கிற குளோபல் மிலிட்டரி ஸ்பெண்டர்ஸ் SIPRI 2025 ரிப்போர்ட் இப்போ வெளியாகியிருக்கு. ஓ, அந்த பெரிய லிஸ்ட் வந்தாச்சா? ஆமா, வந்தாச்சு. இதுல வழக்கம் போல இடத்துல USA இருக்காங்க. அவங்களோட ராணுவ செலவு $954 பில்லியன். ஆனா ஆக்சுவலா போன வருஷத்தை விட இது -7.5% குறைஞ்சிருக்கு. ஓகே, அப்போ சைனா செகண்ட் பிளேஸ்ல இருப்பாங்களே. கரெக்ட். இரண்டாவது இடத்துல சைனா இருக்காங்க. அவங்க $336 பில்லியன் செலவு பண்றாங்க. இது அவங்களோட ஜிடிபில 1.7% ஆஃப் ஜிடிபி. மூணாவது இடத்துல ரஷ்யா $190 பில்லியன், அதாவது +5.9% இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் நாலாவது இடத்துல ஜெர்மனி 114 பில்லியன் which is +24% growth. ரொம்ப பெரிய ஜம்ப் அது. எக்ஸாக்ட்லி. அண்ட் ஐந்தாவது இடத்துல நம்ம இந்தியா இருக்காங்க. இந்தியாவோட டிஃபென்ஸ் ஸ்பெண்ட் இப்போ 92.1 பில்லியனை தொட்டு இருக்கு. இது கடந்த ஆண்டை விட +8.9% அதிகம், which is a 3.2% global share. இதுல ஓவரால் நம்பர்ஸ் கூட ரொம்ப முக்கியம். குளோபல் டோட்டல் பாத்தீங்கன்னா 2887 பில்லியன் இருக்கு. யூரோப் 864 பில்லியன், ஏஷியா ஓசியானியா 681 பில்லியன், அப்புறம் நேட்டோ யூரோப் 559 பில்லியன் செலவு பண்றாங்க. இந்த புள்ளி விவரங்களை பார்க்கும்போது எனக்கு ஒரு கேள்வி தோணுது. ஒரு பக்கம் 92.1 பில்லியன் அளவிலான பெரிய தொகையை ராணுவத்துக்கு ஒதுக்கீடு செய்யற இந்தியா தன்னுடைய அடிப்படை பொருளாதார துறையான விவசாயத்தை, அதாவது பிரைமரி செக்டாரை எப்படி சமநிலைப்படுத்துது? அது ஒரு மிகச்சிறந்த கேள்வி. ஒரு நாடு தனது எல்லைகளை பாதுகாக்க ராணுவத்தை பலப்படுத்தணும், அதே நேரம் உள்ளூர் பொருளாதாரத்தை நிலைநிறுத்த விவசாயத்தை வளர்க்கணும். இது இந்தியா எப்படி சாதிக்குது அப்படிங்கிறதுக்கு இந்தியாஸ் அக்ரிகல்ச்சர் எக்ஸ்போர்ட்ஸ் 2025-26 தரவுகள் தான் ஒரு நேரடி பதில். ஓகே, அந்த எக்ஸ்போர்ட்ஸ் நம்பர்ஸ் இப்போ எப்படி இருக்கு? இந்தியாவின் அக்ரிகல்ச்சர் எக்ஸ்போர்ட்ஸ் இப்போ $52.55 பில்லியன் தொட்டிருக்கு. ப்ரீவியஸ் இயர், அதாவது 2024-25ல இது 51.12 பில்லியன் இருந்துச்சு. வாவ், தட் மீன்ஸ் நாம +2.8% growth அடைஞ்சிருக்கோம் இல்லையா? ஆமா, கரெக்ட். இந்த வளர்ச்சி தானா நடந்துடல. இதுக்கு 3 முக்கியமான டிரைவர்ஸ் இருக்கு. முதலாவது ப்ராடக்ட் டைவர்சிஃபிகேஷன், இரண்டாவது ஹை குளோபல் டிமாண்ட், மூன்றாவது மெரீன் ப்ராடக்ட்ஸ் அண்ட் பிளான்டேஷன் கிராப்ஸ்ல ஏற்பட்டிருக்கக்கூடிய அபரிமிதமான உற்பத்தி. அதாவது ராணுவத்துக்கு செலவு செய்யும் அதே வேளையில் ஏற்றுமதி மூலமாக நாட்டுக்குள் அந்நிய செலவாணிய கொண்டு வந்து இந்த பேலன்ஸை இந்தியா சரியா கையாளுது. எக்ஸாக்ட்லி. இப்போ எல்லைகளை பலப்படுத்துறது ராணுவம்னா, நாட்டுக்குள்ள உள்கட்டமைப்பை பலப்படுத்துறது அரசாங்கத்தோட நிர்வாக கட்டமைப்பு. ரைட். இப்போ அட்மினிஸ்ட்ரேஷன்ல நடந்திருக்கக்கூடிய ஒரு பெரிய மாற்றத்தை பார்க்கலாம். லடாக் எக்ஸ்பாண்ட்ஸ் டு 7 districts அப்படிங்கிற அறிவிப்பு வந்திருக்கு. அத்தாரிட்டி LG வினய்குமார் சக்சேனா MHA அப்ரூவல் இன் ஆகஸ்ட் 2024ஓட இந்த முடிவை எடுத்திருக்காங்க. ஆமா, ப்ரீவியஸ் 2 டிஸ்ட்ரிக்ட்ஸா இருந்ததை இப்போ எக்ஸ்பேண்ட் பண்ணிருக்காங்க. இப்போ லே அண்ட் கார்கில் எப்படி பிரிக்கப்பட்டிருக்கு? லே மாவட்டத்துக்குள்ள இப்போ நியூப்ரா பிராக்கெட்ல டிஸ்கிட், அப்புறம் ஷாம் பிராக்கெட்ல கால்சி, அப்புறம் சாங்தாங் பிராக்கெட்ல நியோமா வருது. அண்ட் கார்கில் மாவட்டத்துக்குள்ள ஜான்ஸ்கார் பிராக்கெட்ல பதும் மற்றும் டிராஸ் பிராக்கெட்ல ரன்பீர்புரா வருது. லடாக் மாதிரி ஒரு கடினமான நிலப்பரப்புல இப்படி மாவட்டங்களை பிரிக்கிறது நிர்வாகத்தை ரொம்ப எளிமையாக்கும். கண்டிப்பா. அதே வடகிழக்கு மாநிலங்கள்ல நடந்திருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான நிகழ்வு PM மோடிஸ் சிக்கிம் விசிட். சிக்கிம் மாநிலத்தோட 50th ஸ்டேட்ஹுட் இயர்
சின்ஸ் மே 2025 முன்னிட்டு ஒரு மாபெரும் நிகழ்வு நடந்திருக்கு. ஓ, இது எந்த இடத்துல நடந்துச்சு? பல்ஜோர் ஸ்டேடியம் கேங்டாக்ல நடந்துச்சு. அங்க 4000 கோடி ப்ராஜெக்ட்ஸ இனாகரேட் பண்ணிருக்காங்க. அதுல குறிப்பா ஸ்வர்ண ஜெயந்தி மைத்ரி மஞ்சரி பார்க், அதாவது ஒரு ஆர்கிடேரியம் அமைக்கப்பட்டிருக்கு. அது மட்டுமில்லாம ஸ்போர்ட்ஸ் இன்ஃப்ரா அக்ராஸ் நார்த் ஈஸ்டுக்காக பெரிய முன்னெடுப்புகள் நடந்திருக்கு தானே? ஆமா, குறிப்பா இண்டோர் கிரிக்கெட் அகாடமி அட் ராங்போ, சொவிமா அல்லது சுமுகேடிமா, டொய்முக், இம்பால், மதன் குர்க்லாங் மற்றும் ஐசால் ஆகிய இடங்கள்ல இந்த ஸ்போர்ட்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கட்டமைக்கப்படுது. சூப்பர். வடகிழக்கு மாநிலங்கள்ல அரசாங்கம் உள்கட்டமைப்பை எப்படி மேம்படுத்துதுன்னு பார்த்தோம். அதே சமயம் தொழில்நுட்ப மற்றும் விவசாய உள்கட்டமைப்புலயும் பெரிய முதலீடுகள் நடக்குது. விசா கூகுள் கிளவுட் ஏஐ ஹப் பத்தி கேள்விப்பட்டீங்களா? ஆமா, ஆந்திர பிரதேசத்துல இது அமைய போகுது. லொகேஷன் தர்லுவாடா. இதோட ஆக்டர்ஸ் அஸ்வினி வைஷ்ணவ் மற்றும் சந்திரபாபு நாயுடு. கரண்ட் இந்த திட்டத்தோட மதிப்பு $15 பில்லியன், அதாவது 1.35 லட்சம் கோடி FDI. இது சாதாரண முதலீடு கிடையாது. இதோட கெப்பாசிட்டி 1 ஜிகாவாட் மற்றும் 5 இயர் எக்ஸிகியூஷன்ல இது முடிவடையும். இதுக்கான பார்ட்னர்ஸ் யார் யாருன்னு பாத்தீங்கன்னா, கூகுள், அதாவது ரேடன் இன்ஃபோடெக், அதானி கனெக்ட்ஸ், அப்புறம் என்ஸ்ட்ரா. ஒரு டேட்டா சென்டருக்கு 1 ஜிகாவாட் கெப்பாசிட்டி அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அப்சல்யூட்லி. ஒரு பக்கம் டிஜிட்டல் தொழில்நுட்பத்துக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னா, இன்னொரு பக்கம் கிராமப்புற மக்களுக்கான அடிப்படை கட்டமைப்பு. உத்தரப்பிரதேசத்துல கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய யூபி ஜால் ஆர்பன் மாடல் ரொம்பவே வித்தியாசமா இருக்கு. ஆமா, இத நம்ம ஒரு கன்சூமர் எலக்ட்ரானிக்ஸ் வாங்குறதோட ஒப்பிடலான்னு தோணுது. நாம ஒரு டிவி வாங்கும்போது அதுக்கு ஒரு 10 இயர் எக்ஸ்டெண்டட் வாரண்டி கிடைச்சா எவ்வளவு பாதுகாப்பா உணர்வோமோ அதே மாதிரி தான் இந்த மாடல். ரொம்ப சரியான ஒப்பீடு. இது ஒரு 10 இயர் வாரண்டி மாடல் ஃபார் ரூரல் வாட்டர். கிராமப்புற நீர் மேலாண்மைக்கான ஓனர்ஷிப்பை நேரடியாக கிராம் பஞ்சாயத்ஸ்க்கு கொடுக்கறாங்க. இதுல 33,000 சோலார் ஸ்கீம்ஸ் இணைக்கப்பட்டிருக்கு. சோலார் பவர் பயன்படுத்துறதுனால 52% காஸ்ட் டிராப் ஆயிருக்கு இல்லையா? ஆமா. கூடவே குவாலிட்டி கண்ட்ரோல் லேப்ஸும் அமைச்சிருக்காங்க. அதாவது தண்ணி வரதான்னு மட்டும் பார்க்காம அதோட தரத்தையும் இந்த மாடல் உறுதி செய்யுது. இதே போல விவசாய கட்டமைப்பை நவீனப்படுத்த APED பாஸ்மதி சென்டர் பிலிபித் உருவாக்கப்பட்டிருக்கு. இது 15 கோடி செலவுல 7 ஏக்கர் பரப்பளவுல அமையிற ஒரு சென்டர். இங்க AI கிராப் மேப்பிங் தொழில்நுட்பம், NABL லேப் மற்றும் மியூசியம் ஆஃப் 45 வெரைட்டிஸ் அமைக்கப்பட்டிருக்கு. இதை விட ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, ட்ரெயின் 50,000 farmers by 2025-26 அண்டர் BEDF. வெறும் தொழில்நுட்பத்தை மட்டும் கொண்டு வராம விவசாயிகளுக்கு பயிற்சி கொடுக்கறது தான் லாங் டேர்ம் சக்சஸ். ஆனா இப்போ எனக்கு ஒரு டவுட். இவ்ளோ பெரிய லெவல்ல அரசாங்கம் முதலீடுகள் செய்றாங்களே, இது உண்மையிலேயே பொருளாதார வளர்ச்சியா மாறுதான் எப்படி ட்ராக் பண்றாங்க? அந்த அளவுகோல்களை உருவாக்குறது தான் அரசாங்கத்தோட அடுத்த கட்ட நகர்வு. அதுக்காக தான் நிதி ஆயோக் DPI at 2047 ரோட் மேப் வெளியிடப்பட்டிருக்கு. இதோட டார்கெட் ரொம்ப ஸ்பெசிஃபிக். DPI GDP contribution from 1% to 4% by 2030. இந்த டிஜிட்டல் பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரோட் மேப்பை லான்ச் பண்ணது யாரு? இதோட லான்ச்சர்ஸ் சுமன் பேரி, ப்ராஃப் அஜய் குமார் சூத் மற்றும் நிதி சிப்பர். இதுல ஃபேஸ் 20 மற்றும் ஃபேஸ் 30 கட்டங்களை நோக்கி நாம நகர்றோம். இதுக்கு அடுத்தபடியா ரொம்ப முக்கியமான ஒன்று, MOSPI இண்டெக்ஸ் ஆஃப் சர்வீஸ் ப்ரொடக்ஷன், அதாவது ISP. ஓகே, இதோட பேஸ் இயர் 2024-25, ரைட்? ஆமா. முன்னாடி எல்லாம் சர்வீஸ் செக்டரை ட்ராக் பண்ண சர்வே எடுப்பாங்க. ஆனா இந்த புதிய MOSP ISP நேரடியாக GSTN டேட்டாவை சோர்ஸா பயன்படுத்துது. இதை வச்சு 70% ஆஃப் சர்வீசஸ் GVAவை இவங்க கவர் பண்றாங்க. அப்ப ரியல் டைம்ல சர்வீஸ் செக்டரோட வளர்ச்சியை கணிக்க முடியும். சூப்பர். இது மட்டும் இல்லாம நிதி சிட்டி கவர்னன்ஸ் ரிப்போர்ட் சமீபத்துல வெளியானது. இத வெளியிட்டவர் மனோகர் லால் காத்தார். கரெக்ட். இந்த ரிப்போர்ட் மில்லியன் பிளஸ் சிட்டிஸை குறிவைக்குது. ஏன்னா இந்த நகரங்கள்லாம் 30 ட்ரில்லியன் எக்கானமிக்கான இன்ஜின்களாக செயல்பட போகுது. இந்த நகரங்களையும் இதர பகுதிகளையும் இணைக்க லாஜிஸ்டிக்ஸ்ல ஒரு மிகப்பெரிய திட்டம் வந்திருக்கு. அதுதான் ஸ்கைஹாப் சீப்ளேன் உடான் மெக்கானிசம். இது அகத்தி டு மெயின்லேண்ட் வயா கில்டான் காவராட்டியை இணைக்குது. இதுக்காக 19 சீட்டர் DHC-6 ட்வின் ஆட்டர் விமானங்களா பயன்படுத்துறாங்க இல்லையா? ஆமா, அண்ட் இதுக்கான DGCA AOC ரிசீவ்ட். இதோட ட்ரையல்ஸ் ஏற்கனவே கங்கா பராஜ் மற்றும் டெஹரி லேக்ல வெற்றிகரமா முடிஞ்சிருக்கு. லாஜிஸ்டிக்ஸ்ல இன்னொரு முக்கியமான விஷயம் DOPLUS+ DTDC MOU. அதாவது டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட்ஸ் மற்றும் DTDC இடையே ஒப்பந்தம். இதோட சிக்னேட்டரிஸ் நீரஜ் குமார் ஜா மற்றும் ஜேதிந்தர் செத்தி. கரெக்ட்.
இந்த ஒப்பந்தம் மூலமா டிடிடிசிக்கு 1.64 லேக் போஸ்ட் ஆஃபீஸஸ்ல ஆக்சஸ் கிடைக்குது. இது ரூரல் சிஓடி எக்ஸ்பான்ஷனுக்காக ஒரு பெரிய அடித்தளமா அமையும். இந்த இடத்துல ஒரு கனெக்ஷன் தோணுது. ஒரு சீப்ளேன் நெட்வொர்க் மூலமா போக்குவரத்து அதிகரிக்கும் போது அது எப்படி மோஸ்பி ஐஎஸ்பியால ட்ராக் பண்ணப்படுற லோக்கல் பொருளாதாரத்துல பிரதிபலிக்கும்? அது ஒரு நேரடியான செயின் ரியாக்ஷன். சீப்ளேன் மூலமா டூரிசம் அதிகரிக்கும். டூரிசம் அதிகரிக்கும் போது ஹோட்டல்ஸ், ரெஸ்டாரண்ட்ஸ் மாதிரி சர்வீஸ் செக்டர் பிசினஸ் எல்லாமே அதிக ஜிஎஸ்டியை ஜெனரேட் பண்ணும். அந்த டேட்டா நேரடியாக ஜிஎஸ்டிஎனுக்கு போகும். அதைத்தான் மோஸ்பி ஐஎஸ்பி தன்னுடைய பேஸ் இயர் 2024-25 கணக்கீட்டின் மூலம் துல்லியமா ரெக்கார்ட் செய்யும். வாவ், எல்லாமே ஒன்னோடோடு பெர்ஃபெக்ட்டா இணைக்கப்பட்டிருக்கு. இந்த அளவுக்கு உள்கட்டமைப்பும் வளரும்போது ஃபினான்ஷியல் சிஸ்டம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். ரெகுலேட்டரி டைரக்டர்ஸ் டேஷ்போர்ட்ல சில முக்கிய தேதிகள் வந்திருக்கு. ஆமா, பேங்கிங் அவேர்னஸ் செக்மெண்ட்ல இது ரொம்ப முக்கியம். மார்ச் 31, 2027 தான் மோபிக்விக் என்பிஎஃப்சி எம்எஃப்எஸ்பிஎல் டெட்லைன் ஃபார் ஆர்பிஐ கோஆர் அண்ட் 10CR NOF. அதுக்கடுத்து ஏப்ரல் 1, 2027ல எக்ஸ்பெக்டட் கிரெடிட் லாஸ், அதாவது ECL ஷிஃப்ட்ஸ் டு ஃபார்வர்ட் லுக்கிங் மாடல். அப்புறம் ஜூலை 1, 2027ல FX டெரிவேட்டிவ்ஸ் ரிப்போர்ட்டிங் டு CCIL வரப்போகுது. இதுல குறிப்பா கவனிக்க வேண்டியது அந்த ECL மாடல் தான். ஒரு லோன் வாரக்கடனா மாறுறதுக்கு முன்னாடியே அதோட ரிஸ்க பேங்க்ஸ் கணித்து ப்ரொவிஷனை முன்கூட்டியே எடுத்து வைக்கணும். இது ஒரு கேம் சேஞ்சர். கண்டிப்பா. இது போக மிஷன் சக்ஷம் ஃபார் 1.40 லேக் UCB பார்ட்டிசிபென்ட்ஸ் மற்றும் செபி புரோக்கர் நெட்வொர்த் ஷிஃப்டிங் டு வேரியபிள் நெட்வொர்த் அப்படின்னு பல மாற்றங்கள் நடக்குது. ரிசர்வ் பேங்க் விதிமுறைகளை மீறுற வங்கிகள் மேல எடுக்கிற ஆக்ஷன்ஸும் இருக்கு. RBI பெனால்டிஸ் லெட்ஜர் படி பந்தன் பேங்க்கு 41.8 லேக் ருபீஸ் பெனால்டி போட்டிருக்காங்க மற்றும் முத்தூட் ஹவுசிங்க்கு 80,000 ரூபாய் பெனால்டி விதிக்கப்பட்டிருக்கு. கார்ப்பரேட் ஃபினான்ஸ் சைட்ல பார்த்தா HSBC ஈக்விட்டி டவுன்கிரேட் நடந்திருக்கு. இந்தியாவோட ஈக்விட்டி ரேட்டிங்கை நியூட்ரல்ல இருந்து அண்டர்வெயிட்க்கு குறைச்சிருக்காங்க. இதுக்கு காரணம் ரைசிங் இன்ஃப்ளேஷன் மற்றும் வீக் டொமெஸ்டிக் டிமாண்ட். அதே சமயம் சவுத் கொரியாவை அப்கிரேடட் பண்ணிருக்காங்க. பேமெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பயோமெட்ரிக் OTP ஃப்ரீ பேமெண்ட்ஸ் அறிமுகமாகியிருக்கு. ஃப்ளிப்கார்ட், ஆக்சிஸ் பேங்க், பேயூ மற்றும் விப்மோ இணைந்து இதை கொண்டு வந்திருக்காங்க. இனிமேல் OTPக்கு வெயிட் பண்ண தேவையில்லை. மேலும் ஸ்போர்ட்ஸ் IP வேவர் அறிவிக்கப்பட்டிருக்கு. பியூஷ் கோயல் 3-year IP ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வேவர் அறிவிச்சிருக்காரு. இது விக்சித் பாரத் டிஜிட்டல் மேட்ரிக்ஸ் ஹேக்கத்தானோட ஒரு பகுதியா நடக்குது. மாற்றங்களை பார்க்கலாம். இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ்ல ஒரு பெரிய நிகழ்வு UAE OPEC எக்ஸிட் எஃபெக்டிவ் May 1, 2026. அதாவது OPEC கூட்டமைப்பிலிருந்து ஐக்கிய அரபு அமீரகம் வெளியேறுகிறது. அடுத்ததா நைஜீரியா கிரீன் டாக்ஸ் எஃபெக்டிவ் July 1, 2026. இதோட டாக்ஸ் ஸ்லாப்ஸ் எப்படி இருக்கு? ஆப்பிரிக்காவிலேயே பெரிய பொருளாதாரமான நைஜீரியால டாக்ஸ் ஸ்லாப்ஸ் வந்து 2000 to 4,929 cc is equal to 2% மற்றும் 4,000 cc is equal to 4%. அதிக சிசி உள்ள வாகனங்களுக்கு அதிக வரி. அண்ட் இந்தியா கென்யா கஸ்டம்ஸ் MOU கையெழுத்தாகியிருக்கு. இது 10th ஜாயிண்ட் ட்ரேட் கமிட்டியின் நைரோபியில் நிறைவேற்றப்பட்டிருக்கு. இப்போ தேச பாதுகாப்பிற்கான அதிநவீன தொழில்நுட்பங்களுக்கு வருவோம். நேவல் IRSS டெக்னாலஜி பத்தி நியூஸ் வந்திருக்கே. ஆமா, BHEL சைன்ஸ் LATOT வித் DRDO's NSTL. இது எதற்காகன்னா GTIRSS, அதாவது கேஸ் டர்பின் இன்ஃப்ராரெட் சப்ரஷன் சிஸ்டம்காக. இந்த தொழில்நுட்பம் எப்படி வேலை செய்யுது? கப்பலை எப்படி பாதுகாக்கும்? இந்த GTRS தொழில்நுட்பம் கப்பல் வெளியேற்றும் இன்ஃப்ராரெட் வெப்ப சிக்னேச்சரை மறைத்து கப்பலை எதிரிகளின் ரேடார் மற்றும் ஏவுகணைகளின் கண்களிலிருந்து தப்பிக்க வைக்கும். வாவ், வெரி க்ரூஷியல் டெக்னாலஜி. இதைத் தொடர்ந்து BRO ப்ராஜெக்ட் டான்டாக் 66th ரைசிங் டே இன் பூட்டான் கொண்டாடப்பட்டிருக்கு. இது May 7, 1960. இதுவரைக்கும் அவங்க பூட்டான்ல 1500 கிலோமீட்டர் ரோட்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காங்க. ராணுவ தொழில்நுட்பத்தோடு சேர்த்து விண்வெளித்துறையிலும் ஸ்ட்ரிக்ட் 4 குவாட்ரண்ட் சயின்ஸ் மானிட்டர் கிரிட் அடிப்படையில் சில நிகழ்வுகள் நடந்திருக்கு. சைனா, பாகிஸ்தான் இணைந்து ஒரு சேட்டலைட் லான்ச் பண்ணிருக்காங்க. அது PRSC EO3 via லாங் மார்ச் 6. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் IIA அப்சர்வேட்டரி எக்ஸ்பான்ஷன் நடந்திருக்கு. MKV பப்பு பவானா இன் பெங்களூர் ₹75 crore செலவுல இது விரிவாக்கம் செய்யப்பட்டிருக்கு. அண்ட் சர்வதேச அளவுல ஜார்டன் ஜாயின்ஸ் ஆர்டெமிஸ், அவங்க தான் 63rd சிக்னட்டோரி. அதே போல IITM புனே டாப்லர் ரேடார், அதாவது X-பேண்ட் டியூவல் போல் DWR அட் மகாபலேஸ்வர் நிறுவப்பட்டிருக்கு. இப்போ ஸ்போர்ட்ஸ் செக்மெண்ட் வந்துடலாம். ஸ்போர்ட்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்ல ISSF
பாராஷூட்டிங் டிரான்சிஷன் நடக்குது. அதாவது 2-year இன்டகிரேஷன் ஃபார் LA 2028. அப்புறம் AIFF எலீட் யூத் லீக்ல பஞ்சாப் FC டிஃபீட்ஸ் ஜிங்க் ஃபுட்பால் அகாடமி 3-0. இதுல எக்ஸாம்க்கு ரொம்ப முக்கியமா ஞாபகம் வச்சுக்க வேண்டிய காமன்வெல்த் வெயிட் லிஃப்டிங் சாமோவா ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. இந்தியன் கோல்ட் மெடலிஸ்ட் விவரங்களை சொல்லுங்க. ஓகே, அந்த லிஸ்ட் இதோ. சுனில் சிங் வந்து 65 kg, டோட்டல் 271 kg. ஐசாங் ஃபாகோகோய் 58 kg, டோட்டல் 185 kg. அண்ட் அபினவ் கோகோய் 71 kg, டோட்டல் 284 kg மற்றும் சாரு பேசி அவங்களோட டோட்டல் 289 kg. நாம இப்போ இந்த டீப் டைவும் இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். ஃபேக்சுவல் ட்ரிவியா, இம்பார்ட்டன்ட் டேஸ் அண்ட் ஆக்டிவ் ரீகால் அசஸ்மெண்ட். வேகமா லீடர்ஷிப் சேஞ்சஸை ரிவைஸ் பண்ணிடலாம். நிது சர்மா வந்து இன்டரிம் CEO, நோய்டா இண்ட் ஏர்போர்ட். பி ரமேஷ் பாபு, ரீஅப்பாயிண்டட் MD CEO, கரூர் வைஸ்யா பேங்க். And Sanjay Jamwar, first CEO, DMIL. Suresh Sethi, Visa Group, Country Manager. Obituaries பொறுத்தவரை முனி நாராயண பிரசாத், ஏஜ் 87, பத்மஸ்ரீ மற்றும் சிவ்ரத்தன் அகர்வால், ஏஜ் 74, பிகாஜி ஃபுட்ஸ் ஃபவுண்டர் ஆகியோர் காலமாயிருக்காங்க. இம்பார்ட்டன்ட் டேஸை பொறுத்தவரை ஏப்ரல் மாசத்தோட இறுதியில வரக்கூடிய தினங்கள். ஏப்ரல் 24 to 30 வந்து வேர்ல்டு இம்யூனைசேஷன் வீக். ஏப்ரல் 28 வந்து வேர்ல்டு டே ஃபார் சேஃப்டி அண்ட் ஹெல்த் அட் ஒர்க். அண்ட் ரொம்பவே முக்கியமான ஏப்ரல் 30 வந்து இன்டர்நேஷனல் ஜாஸ் டே, சிகாகோ USA மற்றும் ஏப்ரல் 30 ஆயுஷ்மான் பாரத் திவாஸ். இவ்ளோ தகவல்களை நாம ஆழமா விவாதிச்சிருக்கோம். இப்போ உங்களுக்கான நேரம். டெஸ்ட் யுவர் நாலேஜ் ரவுண்ட். நான் கேள்வியை வாசிக்கிறேன், நீங்க மைண்ட்ல ஆன்சரை ரீகால் பண்ண ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா நாம டிஸ்கஸ் பண்ண விஷயங்கள் தான். Question 1. What is the new base year for the MOSPI Index of Service Production, ISP? யோசிச்சு பாருங்க. நாம GSTN டேட்டாவை பத்தி பேசும்போது இத குறிப்பிட்டோம். இதற்கான சரியான பதில் 2024-25. Question 2. Which weightlifter won the 65 kg gold at the CWG Youth Championships with a 271 kg total? இதற்கான பதில் சுனில் சிங். Super. Question 3. What are the specific engine capacity slabs and tax rates for Nigeria's new green tax? இந்த டேட்டாவோட ஆன்சர் 2002 4999 cc is equal to 2%, 4000 cc is equal to 4%. Right. Question 4. By what exact date must MobiKwik's new NBFC secure its RBI certificate of registration and 10 crore NOF? Banking regulations le nama pata on the specific timeline. The correct deadline is March 31st, 2027. And last question, question 5. Who has been appointed as the first CEO of the Delhi Metro International Limited, DMIL? இதற்கான விடை சஞ்சய் ஜாமுவார். அந்த 5 கேள்விக்கும் நீங்க சரியான பதில ரீகால் பண்ணிருப்பீங்கன்னு நம்புறேன். இப்போ செஷனோட எண்ட்ல நாம பார்த்த இந்த எல்லா விஷயங்களையும் ஒன்று சேர்த்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு பக்கம் விசாக்ல $15 பில்லியன் மதிப்பிலான கூகுள் கிளவுட் AI ஹப்பை இந்தியா உருவாக்குது. இன்னொரு பக்கம் பிலிபிட்ல AI கிராப் மேப்பிங் மற்றும் DNA ப்ரொஃபைலிங் தொழில்நுட்பத்தோட கூடிய அப்பேடா பாஸ்மதி சென்டர் நிறுவியிருக்கோம். ஆமா, இது ரெண்டுமே வெவ்வேறு துருவங்கள் மாதிரி தெரியலாம். ஆனா ஹைப்பர் ஸ்கேல் டெக்கையும் நம்மளோட பாரம்பரிய விவசாயத்தையும் அரசாங்கம் இந்த அளவுக்கு நுட்பமா இணைக்கும்போது 2030 உலகளாவிய ஏற்றுமதியில் இந்தியாவின் நிலைப்பாடு எப்படிப்பட்டதாக இருக்கும்? இராணுவத்துக்காக உலக நாடுகள் செலவழிக்கும் அதே நேரத்தில் தொழில்நுட்பம் மற்றும் விவசாயத்தின் மூலம் பொருளாதாரத்தை கட்டமைக்கும் இந்தியாவின் இந்த வியூகம் எந்த அளவுக்கு உலக அரங்கில் ஆதிக்கம் செலுத்தும் என்பதை நீங்களே சிந்தித்து பாருங்கள். அது உண்மையிலேயே ஒரு ஆழமான பார்வை. இன்னைக்கு இந்த கரண்ட் அஃபேர்ஸ் அனாலிசிஸ்ல எங்களோட இணைந்ததற்கு மிக்க நன்றி. உங்களோட காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனை தொடர்ந்து மேம்படுத்த மறக்காம எங்களோட டெலிகிராம் சேனலை ஃபாலோ பண்ணுங்க. அதற்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. மீண்டும் ஒரு சிறப்பான டீப் டைவில் சந்திப்போம். உங்களது வெற்றி பயணம் தொடர வாழ்த்துக்கள்.